அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் 30 நாட்களை கொண்டமைந்த ஒரு மாதத்திலே திகதிகள் எவ்வாறாக அமைகின்றன, திகதிகளுடைய கூட்டுத்தொகை எவ்வாறு அமைகின்றது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே கடந்த காணொளியிலே 31 நாட்களை கொண்டமைந்த ஒரு மாதத்திலே திகதிகள் எவ்வாறு அமைகின்றது, திகதிகளுடைய கூட்டுத்தொகை எவ்வாறு அமைகின்றது என்பது தொடர்பாக பார்த்திருந்தோம். இன்றைய காணொளியிலே 30 நாட்களை கொண்டமைந்த மாதம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே 30 நாட்களை கொண்டமைந்த இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாட்களும் எத்தனை எண்ணிக்கையிலே அமைகின்றது என்பது தொடர்பான விளக்கம் நமக்கு தேவை. அதாவது ஒரு 30 நாட்களை கொண்டமைந்த ஒரு மாதமாக இருந்தால் முதலாம் திகதி 2ஆம் திகதிகளில் வரக்கூடிய நாட்கள் 5 வீதம் காணப்படும். அந்த மாதத்திலே முதலாம் திகதியிலும் 2ஆம் திகதியிலும் வரக்கூடிய அந்த நாள் 5 வீதம் காணப்படும். ஏனைய நாட்கள் 4 வீதமாக காணப்படும். இதே போன்று 31 நாட்களை கொண்டமைந்த மாதத்தில் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். முதலாம் திகதி 2ஆம் திகதி 3ஆம் திகதிகளில் வரக்கூடிய அந்த நாட்கள் 5 வீதமும் ஏனையவை 4 வீதமும் காணப்படுவதாக பார்த்திருந்தோம். 30 நாட்களை கொண்டமைந்த ஒரு மாதமாக இருந்தால் முதலாம் திகதியிலும் 2ஆம் திகதியிலும் வரக்கூடிய அந்த நாட்கள் அந்த மாதத்திலே 5 தடவைகள் காணப்படும். ஏனைய நாட்கள் 4 வீதம் காணப்படும். அடுத்ததாக அந்த திகதிகளுடைய ஒழுங்கமைப்பை பார்க்கின்ற போது முதலாம் திகதியும் 2ஆம் திகதியும் ஏற்கனவே நாங்கள் கூறியது போல 5 வீதம் காணப்படும் என்கின்ற போது முதலாம் திகதியுடைய ஒழுங்கை பார்க்கின்ற போது 1, 8, 15, 22, 29 இருக்கும். அதனுடைய கூட்டுத்தொகை 75 இருக்கும். அதே போல 2ஆம் திகதியை எடுத்து பார்க்கின்ற போது 2, 9, 16, 23, 30 காணப்படும். இவற்றினுடைய கூட்டுத்தொகை 80 காணப்படும். இதனை தொடர்ந்து வரக்கூடிய 3, 4, 5, 6, 7 ஆகிய திகதிகளில் வரக்கூடிய நாட்களை பார்க்கின்ற போது அவை 4 வீதம் காணக்கூடியதாக இருக்கும். அவற்றினுடைய திகதிகளுடைய ஒழுங்கமைப்பை பார்க்கின்ற போது 3ஆம் திகதியின் ஒழுங்கமைப்பை பார்த்தால் 3, 10, 17, 24 இருக்கும். 3ஆம் தேதியிலே அமையக்கூடிய அந்த நாளுடைய திகதியானது 3, 10, 17, 24 இருக்கும். அவற்றினுடைய கூட்டுத்தொகை 54 இருக்கும். அதேபோல 4ஆம் திகதியுடைய ஒழுங்கை பார்க்கின்ற போது 4, 11, 18, 25 இருக்கும். இவற்றினுடைய திகதிகளுடைய கூட்டுத்தொகை 58 இருக்கும். அதே போல 5ஆம் திகதியினுடைய ஒழுங்கை பார்க்கின்ற போது 5, 12, 19, 26 இருக்கும். இவற்றினுடைய திகதிகளுடைய கூட்டுத்தொகையை பார்க்கின்ற போது 62 காணப்படும். அதே போல 6ஆம் திகதியினுடைய ஒழுங்கை பார்க்கின்ற போது 6, 13, 20, 27 காணப்படும். இவற்றுடைய திகதிகளுடைய கூட்டுத்தொகையை பார்க்கின்ற போது 66 காணப்படும். அதே போல 7ஆம் திகதியினுடைய ஒழுங்கை பார்க்கின்ற போது 7, 14, 21, 28. எனவே இவற்றுடைய கூட்டுத்தொகை 70 காணப்படும். ஆகவே ஒரு 30 நாட்களை கொண்ட ஒரு மாதமாக இருக்கின்ற போது அந்த மாதத்திலே திகதிகள் எவ்வாறாக அமைகின்றது, அந்த திகதிகளுடைய கூட்டுத்தொகை எவ்வாறு அமைகின்றது என்பது தொடர்பாக இப்போது கூறியிருக்கின்றேன். குறிப்பாக இதிலே நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விடயம் நாட்கள் அமைகின்ற எண்ணிக்கை தொடர்பாக நிச்சயமாக எங்களுக்கு விளக்கம் இருக்க வேண்டும். அதாவது 30 நாட்களை கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக இருந்தால் அதிலே முதலாம் திகதியிலும் 2ஆம் திகதியிலும் வரக்கூடிய நாட்கள் 5 தடவைகள் காணப்படும். ஏனையவை 4 வீதமாக காணப்படும். இதனை நினைவில் கொள்ள வேண்டும். இதுவே 31 நாட்களை கொண்ட ஒரு மாதமாக இருந்தால் முதலாம் திகதி 2ஆம் திகதி 3ஆம் திகதியில் வரக்கூடிய நாட்கள் 5 வீதமும் ஏனையவை 4 வீதமும் காணப்படும்.